ஏங்க நேற்று போராட்டம் பண்ணவங்க உடனடியாக கைதுங்க. அத பாத்தீங்களா பாக்கலையா நீங்க? நியூஸ் வந்துச்சு பெருசா செய்திகள் வர போராட்டம் நடத்தினவனுங்களை உடனே கைது பண்றாங்க. இன்னைக்கு தினேஷ்குமாரை சார்ந்த அந்த சபை அங்க உள்ளவங்க மதுரையில் உள்ளவங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டுறவங்க ஒரு 4 நாள் ஜெயிலுக்கு போனா அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு நீங்க வந்து பொருளாதாரத்துல நீங்க கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு யார் கேட்பா? இல்ல உண்மையில் தினேஷ்குமாரோட பின்னணி தான் என்ன? ஏன் ஒரு சாதாரணமான ஒரு இளைஞர் காவல்துறை விசாரணையில் கொல்லப்பட வேண்டிய தேவை இருக்கு? இல்ல அது நான் விசாரிச்சுட்டு பார்த்ததுல அந்த பையன் எந்த தவறுமே செய்யக்கூடிய நபரா தெரியல. இல்ல தனிப்படை அமைக்கப்பட்டதா சொல்லப்படுறாங்க. அவர் அழைச்சிட்டு போறதுக்கு தனிப்படை அமைச்சதா தான் செய்தி பார்த்தேன். தனிப்படை அமைக்க வேண்டிய காரணம் என்ன? தனிப்படைகளே தேவையில்லைன்னு சொல்லிட்டு தானே ஏடிஜிபி அஜித் குமாரோடைய வழக்குல தனிப்படையே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க இருந்து தனிப்படையை நீங்க அனுபவிச்சீங்க? தற்காலிகமா உருவாக்கிக்கலான்றது நிரந்தரமா அதை கலைக்க. அப்ப கம்ப்ளைண்ட் காப்பியை காட்டுங்க. யார் கம்ப்ளைண்ட் என்ன வழக்கு காண்டி நீங்க கூட்டு போனீங்கிறத நீங்க காட்டணும்ல. அதுதான் நான் உங்களை கேக்குறது என்னன்னா அவருடைய பின்புலம் எதுவுமே இது வரைக்கும் காவல்துறையினர் வெளியவே சொல்லலையே. அவருக்கு பின்புலமே எதுவுமே கிடையாது. எந்த குற்றச்செயலையுமே இதுக்கு முன்னாடி அவர் மேல வழக்குகள் இருந்ததாக தெரியவே இல்லையே. ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கணும்ல. காவல்துறை அடிச்சே ஆகணும்ன்ற அழுத்தம் எதனால உருவாகுதுன்றதான் காவல்துறைக்கு எல்லாருமே அடிக்கணும் தான் அழுத்தம் இருக்குது. ஒருத்தர் 2 பேரை மட்டுமா அடிக்கிறாங்க? எத்தனையோ பேர் மாவு கட்டு போட்டுட்டு கீழே விழுந்துட்டான், பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டான். நீதிமன்றமே கேட்டுச்சு, ஏன் காவல்துறை அதிகாரிகள் பாத்ரூம் செல்லும் பொழுது வலிக்கு விழந்து கை கால் உடைய முறிவு படாதா? குற்றவாளிகள் மட்டும்தான் கழிப்பறையில் வலிக்கு விழுவார்களா அப்படின்னு சொல்லி காவல்துறை கேட்டு இதே நீதிமன்றம் கேட்க தான் செஞ்சாங்க. நீதிமன்றத்தையும் நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க. நீதிமன்றம் இது நிரந்தர டிஜிபியை போட சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. நீங்க அதற்கும் அகேன்ஸ்டா நீங்க போயிட்டு மேல்முறையீடு பண்ண போறான்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் நீங்க நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் நீங்க மதிக்க மாட்டேங்குது இந்த தமிழக அரசு. உண்மையா இல்லையா? டிஜிபி